மேல போனாங்க ரொம்ப நன்றி. இது எல்லாருக்கும் இந்த சார்பாக பெரிய ஒரு கும்பிடு. நடிகனுக்கு நீங்களும் பெரிய மரியாதை பட்சமா கதை நாயகனா நான் வந்து உங்க முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். இதே திருப்பி என் லைஃப் இங்கே தான் போயிட்டே இருக்குது. நான் இந்த சின்ன வயசுல இங்கே நான் இங்கே தான் டாப் அடிப்போம். திருப்பி என் அன்பு தம்பிங்க, என்னோட ரசிகர்கள் உங்களை கையெழுத்து கொண்டு சொல்ற விடுதலை படம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும், அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்குமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு எப்பதான் விடுதலை படம் எப்பதான் வரும் அப்படின்ட்டு மக்கள் நிறைய பேர் கேட்டீங்க. வெற்றிமாறன் அண்ணனோட ரசிகர்கள் அவ்வளவு பேர் கேட்டீங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இன்னைக்கு இந்த மார்ச் 31 விடுதலை படம் ரிலீஸ் ஆகி 1 நாள் தாமதம் ஆனதுக்கு ஒரு சரியான படம் இயக்குனர் கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயாரிப்பாளர் எல்ரட் குமார் ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்காரு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு இந்த படத்தை வந்து இப்பதான் ஒரு ஷோ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 10K மீடியாக்காரங்க இந்த படத்தை அவ்வளவு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு இப்பதான் நானும் படம் பார்க்கல. இந்த குலசாமி சங்கேசாமி கும்பிட்டு வந்து நேரம் வந்து மதுரை சினிமா தியேட்டருக்கு நான் வந்திருக்கேன். எப்பவுமே ஒரு படம் நான் காமெடியில நடித்தாலும் அந்த படத்தை நான் வந்து மதுரையில வந்து அங்கே நம்ம தேட்டரில் வந்து எனக்கு தெரியும். நான் நேரம் இங்கே வந்து பார்க்குறது வழக்கம். நான் கதையை நாயகன் நடத்த படமும் இங்கே வந்து பார்க்கின்ற நான் ஆசைப்பட்டேன். நான் வந்திருக்கேன். நிறைய பேர் படம் பார்த்துட்டு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்கில் ரொம்ப பெருமையாக பயங்கரமாக எழுதுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது ஒரு நல்ல படத்தில் நான் இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் முன்னாடி என்னோட ரசிகர்கள் ஃபேன்ஸ் இன்னைக்கு ரொம்ப கொண்டாடிட்டாங்க. எல்லா ஆடியோ லான்ச்லையும் சரி, இப்பவும் பார்த்தா இன்னைக்கு எல்லா ஊர்லேருந்துமே கிட்டத்தட்ட ஒரு 13-14 மாவட்டத்திலேருந்து இன்னைக்கு எல்லா வீடியோஸும் பார்க்குறேன். தன்னோட படமானத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஸோ உங்க மூலமாக நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரசிகர்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அன்பு தம்பி ஆதியிலேருந்து, ஜெகதீஷ்லேருந்து, ராஜா, ஓஎஸ் பாண்டி, மகதிரா, பிரதீப், இப்படி எல்லாருமே எல்லா அன்பு தம்பி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. என்னோட ரசிகர்கள் அத்தனை பேர் சார்பாக இயக்குனர் வெற்றிமாறன் அண்ணனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எல்ரட் குமார் அண்ணனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் அண்ணன் செல்வமூர்த்தி அண்ணன் தலைமையில் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா, அதாவது நார்மலாவே ஒரு படம் நல்லா இருந்தா அதை கொஞ்சம் பெருசா சேர்த்துருவாரு. இன்னைக்கு இந்த படம் எல்லா மத்தியிலும் பெரிய படமா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். அந்த படத்தை கொஞ்சம் ரெட் ஜெயின் மூவி பெருசா கொஞ்சம் சேர்த்துருவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. குமாரனுக்கு நன்றி. வெற்றிமாறனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. மேலும் இந்த படத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த தேட்டரில் படம் பாருங்க. உங்களுடைய வரவேற்பு நல்ல படம் எடுத்த கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மக்களுக்கு எப்பவுமே அந்த சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குது. நல்ல படம் எடுத்த கண்டிப்பா நாங்க ஓட வைப்போம் அப்படின்றத நீங்க தொடர்ந்து அதை வெற்றி படம் ஆகிட்டே இருக்கீங்க. அந்த வார்த்தையை நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நிறைய பேர் வாழ்த்துக்கள் இருக்காங்க.
கண்டிப்பா அடுத்த பண்ணுவேன். இப்பதான் சாமி கும்பிட்டு வந்திருக்கேன், நிறைய போன் எடுக்க முடியல. நேருங்கிற சினிமா கிட்ட வரி நான் நிறைய போன் என்னை தொடர்ந்து நடிகனா பார்க்கலாம். அடுத்த படம் ஒரு காமெடினா வருவேன், உட்கார வேண்டிய இடத்துல வந்து கதை நாயகனா இருப்பேன். உங்களை எல்லாருக்கும் நான் திருப்தி படுறேன்னு ஆசைப்படுறேன். இல்ல இப்ப படம் பார்த்து எல்லாரும் அவங்க கொடுத்த ஒரு காட்சியை எல்லாருமே வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. பத்திரிகைகளும் சரி, ரசிகர்களும் சரி, கொடுத்த அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் ரொம்ப ரொம்ப நெருங்கி எழுதுறாங்க. ஸோ படத்தை எல்லா கட்சியும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு நான் என்ன சொல்றது, வார்த்தையே இல்லை. ஒரு படத்தை பெருசாக கொண்டு சேர்க்கிற ரசிகர்கள் தான் கண்டிப்பா. அதே மாதிரி இன்னைக்கு இது முதல் கதை நாள் நடத்த படத்துக்கு இவ்வளவு பெருசா கொண்டாடிட்டு இருக்காங்க அன்பு தம்பிக. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முக்கியமற்ற அன்பு ரசிகர் எல்லாத்துக்குமே நான் பெரிய நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேசிய விருது வாங்கின அண்ணன் வெற்றிமாறன் இயக்கத்துல நான் நடிச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சாலும் எனக்கு கிடைச்ச மாதிரி, இந்த படத்தை யாருக்கு கிடைச்சாலும் எனக்கு கிடைச்ச மாதிரி. இப்போ தேசிய விருது வாங்குற படத்துல நான் இருக்கிறேன் இல்லையா, அதுவே அதை விட வேற என்ன வேணும். மிகப்பெரிய நடிகர் கூட நடிச்சிருக்கேன், மிகப்பெரிய ஒரு நடிகர் கூட நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மெயினா நான் இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம பிரஸ் மூலமா நான் இந்த பிரஸ்காரங்க மூலமா நம்ம மீடியாக்கள் மூலமா ரசிகர்கள் சார்பாக நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்க மேக்கிங் மீடியாலும் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் உங்க சார்பாக உங்க மூலமாக பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துல இல்ல எனக்கு இல்ல நான் காயதான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சமம் அப்படின்ற உறுதிப்படுத்துறதுக்கிட்ட தேட்டர் ஒண்ணு வந்தது, திரையரங்கம் வந்தது. எல்லாரும் ஒண்ணுதான் சமம் அப்படின்றது திரையரங்கம் வந்தது. அது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். தேட்டருக்கு நீ நாள் கிடையவே கிடையாது. அப்படி சொல்லியிருக்க கூடாது யாரென்றால் நான் வருத்தப்படுறேன். எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் கண்டிப்பா. அது எந்த சூழல் எதனால சொன்னாலும் தெரியல, தேட்டருக்கு எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கு.